السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முன்னால் ஏன் எதற்காக என்ற ஒரு கேள்வி அல்லாஹ்வை நம்பிய முஸ்லிம்களுக்கு முஃமின்களுக்கு வரக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே அதிகம் பேசுகின்றோம். அல்லாஹ் அவர்களை தனது ஹலீலாக நண்பனாக ஆக்கி கொண்டார். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா. அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது ஹலீலாக ஆக்கி கொண்டார். அதற்குரிய காரணம் இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உண்மையான முறையிலே நம்பிய ஒரு நபியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் மார்க்கம் என்று வரும் பொழுது அதற்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல், ஒப்ஜெக்ஷனும் தெரிவிக்காமல் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இரண்டாவது, இன்ன இப்ராஹிம் கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வரும் பொழுது ஏன் எதற்காக என்ற ஒரு கேள்வி அவர்களிடத்தில் இருக்கவில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது. நீண்ட காலத்துக்கு பின்னால் தனக்கு கிடைத்த பிள்ளையையும் தனது மனைவியையும் மக்காவிலே விட்டுவிட்டு வருமாறு, அந்த பாலடைந்த அந்த பாலைவனத்திலே விட்டுவிட்டு வருமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது. விட்டு வருகின்றார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், ஏன் இப்ராஹிம், எந்த ஒரு மரங்களும் இல்லாத மனிதர்களும் இல்லாத இந்த இடத்தில் எங்களை விட்டு செல்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது ஒன்றும் பேசவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை அது. கேட்டார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? அல்லாஹு அமரக பிஹாதா. அல்லாஹ்வுடைய கட்டளையா இது? அவர்கள் தலையை அசைத்தார்கள், ஆம், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இது அவர்கள் சொன்னார்கள், இதன் லா யுதையுன் அல்லாஹ். அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ் ஒரு நாளும் எம்மை வீணாக்கவே மாட்டான். சில கஷ்டங்களை, சில தியாகங்களை நாம் செய்ய வேண்டி வரும். அந்த தியாகங்களுக்கு பின்னால், கஷ்டங்களுக்கு பின்னால் நிச்சயம் வெற்றியும் உயர்வும் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பிள்ளை வளர்ந்து ஒரு பருவத்துக்கு வந்து விட்டார், ஒரு கட்டத்துக்கு வந்து விட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா அவரை செக் பண்ண நாடுகின்றார். அவர் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எவ்வளவு அடிபணிகின்றார் என்பதை பார்க்க நாடுகின்றார். கனவிலே பார்க்கின்றார்கள், தனது மகனை குர்பான் கொடுப்பதாக கனவிலே காணுகின்றார்கள். பல தடவை கண்டுவிட்டார்கள். மகனிடத்தில் வந்தார்கள், வந்து சொன்னார்கள், இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக் ஃபன்துர் மாதா தரா. மகனே, நான் கனவிலே கண்டேன், உங்களை அறுப்பதாக, குர்பான் கொடுப்பதாக கண்டேன். அவர்கள் மகனை பார்த்து கேட்டார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஃபன்துர் மாதா தரா, உங்களது ஒப்பீனியன் என்ன என்று சொல்லுங்கள். மகனிடத்திலும் தனக்கு என்ன இருக்கின்றதோ அந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய பண்பு இருக்கின்றதா என்பதை பார்க்க நாடினார்கள். மகனை பார்த்து சொல்லவில்லை, தயாராகுங்கள், உங்களை அறுக்கப் போகிறேன் என்று சொல்லவில்லை. உங்களது அபிப்பிராயம் என்ன, உங்களது ஒப்பீனியன் என்ன? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அபதி ஃஅல் மா துமர். வாப்பா, அல்லாஹ்வுடைய கட்டளையா, அதை செய்யுங்கள். அதை செய்வதிலே ஒரு நாளும் நீங்கள் பின்வாங்காதீர்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். இன்ஷா அல்லாஹ் என்னை பொறுமையுள்ளவர்களாக காணுவீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதிலே ஒரு நாள் நான் பின்வாங்க மாட்டேன். ஏன், எதற்காக என்று கூட கேட்க மாட்டேன். ஏன் வாப்பா அறுக்க போகின்றீர் என்று கூட கேட்கவில்லை. ரெண்டு பேரும் தயாராகின்றார்கள். நடுவிலே ஷைத்தான் பல விஷயங்களை போடுகின்றான். கண்ணியமானவர்களே, இருவரும் ஷைத்தானுக்கு கல்லடிக்கின்றார்கள். நாம் ஹஜ்ஜுக்கு போனால் அங்கே ரம்மி செய்கின்றோம் ஜம்ராக்களுக்கு. அல்லாஹ் இதை வைத்துதான், அந்த தியாகத்தை வைத்துதான் அல்லாஹ் இந்த கடமையை வைத்திருக்கின்றார், ஹஜ்ஜுடைய கடமையை வைத்திருக்கின்றார். கண்ணியமானவர்களே, ரெண்டு பேரும் தயாராகின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, வாப்பா, முகத்தை பார்த்து அறுத்தால் இரக்கம் வந்துவிடும், அறுக்காமல் விட்டு விடுவீர்கள், முகம் குப்புற வைத்து அருங்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதிலே எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு! கண்ணியமானவர்களே, தியாகத்தை பாருங்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கட்டளையை நிறைவேற்றுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹ்யை இறக்குகின்றான், சொல்கின்றான், கத் ஸத்தக்த ருயா. இப்ராஹிமே, கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். எங்களுக்கு பிள்ளையை அறுக்க வேண்டும், இப்படியெல்லாம் குடும்பத்தை பாலைவனத்திலே விட்டு வர வேண்டும் என்பதல்ல எங்களது நோக்கம். எங்களது நோக்கம், எமது கட்டளையை செய்கின்றீர்களா இல்லையா?
நீங்கள் ரெடியாகின்றீர்களா இல்லையா? ஹஜ்ஜுக்கு போவதற்குரிய ஆர்வம் இருக்கின்றதா இல்லையா? இதைத்தான் அல்லாஹு தாலா பார்க்கின்றான். எனவே கண்ணியமானவர்களை எந்த சந்தர்ப்பத்திலும் தொழுகையா எதற்கு 5 நேரம், நோன்பா ஏன் 1 மாசம் பிடிக்க வேண்டும், ஜக்காத்தா நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் இதை கொடுக்க வேண்டுமா, ஹஜ்ஜா இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பயணம் செஞ்சு அந்த கிரௌடிலே பேய்த்து நான் கஷ்டப்பட வேண்டுமா என்ற ஒரு சிந்தனை சற்று கூட மனதில் வரக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இதை செய்வதிலேதான் எனது உலகத்துடைய சந்தோஷமும் வெற்றியும் இருக்கின்றது, மறுமையிலே சொர்க்கமும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கின்றது என்ற சிந்தனை எம்மிடத்தில் முழுமையாக வர வேண்டும். அதற்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அப்படி கட்டுப்பட்டால் நிச்சயம் அல்லாஹு தாலா எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது ஹலீலாக ஆக்கி கொண்டானோ இதே போன்று எம்மையும் அல்லாஹு தாலா ஹலீலாக அவனது நண்பராக அல்லாஹ் ஆக்கி கொள்வான். எனவே அல்லாஹுடைய கட்டளை வரும் பொழுது எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல், எந்த ஒரு ஒப்ஜெக்ஷனையும் தெரிவிக்காமல் அதற்கு முழுமையாக கட்டுப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டு மார்க்கம் எப்படி சொல்லி இருக்கின்றதோ அப்படி நாம் செய்தால் நிச்சயம் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாம் அடைந்து அல்லாஹுடைய ஒரு நேசராக ஆக முடியும். அல்லாஹ் அனைவரையும் அவரது நேசர்களுடைய பட்டியலிலே ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.